நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எலெக்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டு தோட்டத்தையே நான் நல்லாவே நோட் பண்ணேன். என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை தான் வீடியோவாக போடலான்னு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக அரிய வகையாக நான் என்ன நோட் பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் வந்து முட்டைக்கோஸ் காய்ச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்களா, இது வந்து 4 முட்டைக்கோஸ் இருக்குது. பட் இலைலாம் கொஞ்சம் மேலே பூச்சி பூச்சியாக இருந்தாலுமே எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. எங்கள் அம்மா வந்து எனக்காகவே பறிக்காமல் வச்சுருந்தாங்க. இது வந்து காலிஃப்ளவர் செடி. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கீரை, அப்புறம் இது வந்து பச்சை மிளகா, அதனால் பழுத்த பழமாகவே நல்லாவே இருந்தது. அப்புறம் வந்து தக்காளி செடியும் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் காயாக இருந்தது. எங்கள் அம்மா பழமாக இருந்ததெல்லாம் நேற்றே பறிச்சிட்டாங்களாம். ஸோ தக்காளி, அப்புறம் வந்து வீட்டில் கத்திரிக்காய் செடியும் இருக்குது, முருங்கைக்கீரை செடி. அப்புறம் வந்து இது வந்து பாவக்காய் கொடி, பாவக்காய் செடிக்காக போட்டிருக்காங்க. இதுலேருந்து பாவக்காய் பறிக்கிறதா சொன்னாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள மாமரம், 2 மாமரம் இருக்குது. ஒன்று வந்து ஒட்டு மாம்பழம், ஒன்று வந்து நீலம். இது வந்து கொய்யா செடி. ஸோ கொய்யாப்பழம் எதுவுமே காய்க்கல, இன்னும் பூவும் வைக்கல. அப்புறம் வந்து எலுமிச்சை செடி. இது வந்து எங்கள் அம்மா புளி காய வச்சுருக்காங்க.